ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் 24 பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலைன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. பைப்பிங் அண்ட் ஸ்ட்ரைட் லைனை டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பைப்பிங் அண்ட் கேவ் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்காக நான் பைப்பிங் பண்ணுறதுக்காக 2 கிளாத் எடுத்திருக்கேன். செக்டு டிசைன் போட்ட கிளாத்து. பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்காக பைப்பிங் கிளாத்தாக நான் ஒரு வைன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். 2 இன்ச் விட்த்தில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏற்கனவே அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் கைனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கட் பீஸ் தான் நம்ம எடுக்கணும். பைப்பிங் பீஸை நம்மளோட கிளாத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தோட ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பைப்பிங் கிளாத்தை தூக்கி பார்த்தோன்னா பைப்பிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்று பார்த்துருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். 1/4 இன்ச்சு சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பிசர் எல்லாத்தையுமே பைப்பிங் கிளாத் இருக்கிற சைடு நம்ம தள்ளி விட்டுறணும். பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு டர்ன் பண்ணி பிசுரெல்லாம் பைப்பிங் சைடு நம்ம நல்லா கையால் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளோட பைப்பிங் கிளாத்தை கீழ்ப்பக்கமாக ரைட் சைடு எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கமாக ராங் சைடு இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் போதும். நம்மளுக்கு பைப்பிங் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டியாக மாற்றிக்கலாம், பெருசாகவும் மாற்றிக்கலாம். அது நம்ம விருப்பப்படி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளாத்தோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணும். இதுக்காக த்ரெட்டு நம்ம என்ன கலர் எடுக்கணும்னா, கிளாத் என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத் கலர் தான் எடுக்கணும். நம்ம பிங்க் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால பிங்க்கு தான் எடுக்கணும். உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்மளோட வைன் கலர் பைப்பிங் கிளாத்தில் ரா எட்ஜஸ் பிசுறு வர்ற மாதிரி இருக்குது. இதுக்காக தான் பிசுறு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். பைப்பிங் நார்மலாக இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. அதோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு ஒரு 1/4 இன்ச் அளவு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா பிசுறு எதுவும் தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ கிளாத்தோட ரைட் சைடு பைப்பிங்கோட ரைட் சைடு ரெண்டுமே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு. பைப்பிங்கை நம்ம தூக்கிட்டு பார்த்தோன்னா ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கணும். ரெண்டுலலாம் நல்ல பக்கத்தை பார்த்துருக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பைப்பிங் சைடு எல்லா பிசுரையுமே இருக்கிற மாதிரி வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு மேலே இருந்த பைப்பிங் கிளாத்தை அப்படியே ராங் சைடு ரைட் சைடு இருந்த பைப்பிங் கிளாத்தை ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். கொஞ்சம் நல்லாவே ஸ்டிச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பைப்பிங்கோட அளவை இன்னும் தின்னாக நல்லா ஒல்லியாக நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எந்த பிசுறும் தெரியாது, பைப்பிங்கும் நீட்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஃபஸ்ட் டைப், இதான் பைப்பிங்கோட ஃபஸ்ட் டைப்பு. பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட் டைப் இது தான். இந்த மாதிரி 2 இன்ச் பைப்பிங் கிளாத்தில் நல்லா வைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா 1.5 இன்ச் பைப்பிங் கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் இப்போவே ட்ரை பண்ண வேண்டாம். நல்லாவே பைப்பிங் வைக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா 1.5 இன்ச் பைப்பிங் கிளாத் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் பைப்பிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கோம். வச்சு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். திரும்ப இந்த மாதிரி நல்ல பக்கம் ரைட் சைடு இருந்த அந்த பைப்பிங்கை கிளாத்தோட ராங் சைடு நம்ம டர்ன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஒரு ஸ்டிச் போடலை. எதுக்காக போடலைன்னா இதில் பிசுறு எதுவுமே தெரியாது, நல்ல விளிம்பாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். பிசுறு வராத இந்த மாதிரி கிளாத்தாக இருந்துச்சுன்னா அதில்
நம்ம 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி தைக்க வேண்டிய தேவையில்ல. இப்போது செகண்ட் டைப்புக்கு நம்ம போயிடலாம். செகண்ட் டைப்பில் ராங் சைடு பைப்பிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அதோட ராங் சைடை மார்க் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. திரும்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத்தோட ரைட் சைடில் இந்த பைப்பிங்கை தூக்கி வச்சுக்கோங்க. வச்சு பைப்பிங்கை ஸ்டார்டிங்கில் எண்டிங்லேயும் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ண போகிறோம். இது கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால, குட்டியாக பைப்பிங் கிளாத் நான் 1.5 இன்ச்சில் எடுத்துருக்கனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நீங்கள் 2 இன்ச்சே எடுத்துக்கோங்க. மேலே இருந்த நல்ல பக்கம் இருந்த பைப்பிங் கிளாத்தோட ராங் சைட் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். பிசுறு எல்லாமே பைப்பிங் கிளாத் இருக்கிற சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைப் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்ததுலேருந்தே ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். குட்டி பைப்பிங்கிறதுனால நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் 2 இன்ச் பைப்பிங் எடுத்துக்கோங்க. கரெக்டாக பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. பைப்பிங்குக்கும் கிளாத்துக்கும் இடையில இருக்கிற அந்த பிளேஸில் தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் பைப்பிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், ராங் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு பிசுறும் தெரியாமல் சூப்பராக இருக்குது. இது பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைனில் செகண்ட் டைப்பு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு முறை கூட நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன், பைப்பிங் கிளாத்து. அதை ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். திரும்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தோட ஒரு எட்ஜில், எந்த எட்ஜில் நம்மளுக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளோட கிளாத்தும் பைப்பிங்கும் சேமாக அலைனாகவே இருக்கணும். இந்த பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைன் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோன்னா, நம்மளோட ஸ்லீவெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கையோட முடிகிற இடத்துல, அதுக்கப்புறமா டாப்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணோன்னா அது முடிகிற இடத்துல அடியில், அதுக்கப்புறம் டாப்ஸில் ஸ்லிட் இருக்கிற இடத்துல, ஓப்பன் வர்ற இடத்துல, அதுக்கப்புறம் நெக் டிசைன் எதுலையா வைக்கும்போது ஸ்ட்ரைட் லைன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வைக்கலாம். வளைவுகளில் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு கிராஸ் பீஸ் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பிசுரெல்லாம் பைப்பிங் சைடு நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டு கையால் நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்மளோட பைப்பிங் நல்ல சைடு இருக்கிற கிளாத்தோட நல்ல சைடு இருக்கிற பைப்பிங்கை கிளாத்தோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோக்குள்ளே கையால் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி தான். இதில் புரியலைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்படியே புரியட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை விட பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக் சைடு பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. எந்த பிசுறும் தெரியலை. ஃப்ரண்ட் சைடுமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட் டைப்பை ஒரே ஒரு முறை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ராங் சைடு பைப்பிங் கிளாத்தோட ராங் சைடு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். எந்த கிளாத்தில் நம்மளுக்கு பைப்பிங் வைக்கணுமோ அந்த கிளாத் எடுத்துகிட்டு ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு கிளாத்தோட ரைட் சைடும் பைப்பிங்கோட ரைட் சைடும் ஒன்று பார்த்துருக்கிற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக கிளாத்தையும் பைப்பிங்கையும் ஒரே அளவில் அலைன் பண்ணிக்கோங்க.
கிளாத்தோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பைப்பிங்கோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கால் இன்ச் சீம் அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ரைட் சைடு இருக்கிற பைப்பிங்கை கிளாத்தோட ரைட் சைடு தான் இப்போ பைப்பிங் கிளாத் இருக்குது. பைப்பிங் கிளாத்தை ராங் சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு முன்னால் பிசுறு எல்லாத்தையுமே பைப்பிங் இருக்கிற சைடாக நல்லா கையால் ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். பைப்பிங் கிளாத்தை அப்படியே டேர்ன் பண்ணி ராங் சைடு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போடும்போது கிளாத்தோட ஓரத்தில் கிளாத்துக்கும் பைப்பிங்க்கும் இடையில இருக்கிற அந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு நூல் எதுனா நம்ம பைப்பிங் எடுத்துருக்கிற கலரில் எடுக்கக்கூடாது. நம்மளோட கிளாத் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நம்ம எடுக்கணும். சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டோம். அழகான பைப்பிங் ரெடி ஆகிட்டு இப்போது பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைன் ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைப் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்கிறதையும் பைப்பிங் ஆன் கேவ் லைன் எப்படி பண்ணுங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல்.